அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 கொரிந்தியர் 15:47 வாசிங்க பார்க்கலாம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷனாகி இயேசு வானத்திலிருந்து வந்த கர்த்தர். வானத்தில் இருந்து வந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து வானத்திலே இருந்து வந்தார். அவர் மனுஷனாக வந்தார். மனுஷனாக வந்தாலும் அவர் தேவகுமாரன் தான். ஆக இந்த உலகத்திலே இருந்து ஊழியம் செய்து ரட்சிப்பின் கிரியை நிறைவேற்றி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு ஆக மறுபடியும் வானத்துக்கு ஏறி போனவர் இயேசு. அப்படியானால் நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்களா? வானத்துக்கும் தெய்வம், பூமிக்கும் தெய்வம். இது அர்த்தம் என்னன்னு கேட்டா, அவரை நம்புகிற அத்தனை பேருக்கும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு, பூமிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி விசுவாசிக்கிற, அவரிடத்தில் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் இந்த 2 ஆசீர்வாதம் உண்டு. என்ற முதல் ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், ரட்சிப்பை கொடுப்பார், பரிசுத்தத்தை கொடுப்பார், வரங்களை கொடுப்பார், கனிகளை கொடுப்பார், நித்திய ஜீவனை கொடுப்பார். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் உண்டு. 2வது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். சில சொல்லுவாங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் பிரதானப்படுத்துவாங்க. ஆக உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை குறித்து அதிகமா யோசிக்கிறதுல பேசுறது இல்ல. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆண்டவரை நாம் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டா முதலாவது தேட வேண்டிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடிட்டா, ஆக 2வது இந்த உலக ஆசீர்வாதம் தானா கர்த்தர் கொடுப்பார். ஐயா, தேட வேண்டியது முதல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பை தேடணும், ஞானஸ்தானத்தை தேடணும், பரிசுத்தத்தை தேடணும், சுத்திகரிப்பை தேடணும், அபிஷேகத்தை தேடணும், வரங்களை தேடணும், நித்திய ஜீவனுக்கு போகிற பாதையை தேடணும். இதை தேடிட்டா இந்த உலகத்தில் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிற அத்தனையும் தானாய் கொடுக்கிற தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு. நமது ஆண்டவர் உலக பிரகாரம் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஐயா, நீங்க தரித்திரமா இருக்க கர்த்தருக்கு பிரியம் இல்ல, கடன் பிரச்சனையோடு கடந்து சாவது தேவனுக்கு பிரியம் அல்ல. வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசித்து பாருங்க. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற தெய்வம் கர்த்தர் சொல்லுகிறார், உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும், எல்லா கடன் பிரச்சனைகள் மாறும். எங்கள் ஆண்டவர் யாருன்னு கேட்டா, குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.